வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தேர்தல் வர வர வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம கெஸ்ட்டை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். ஆல்மோஸ்ட் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அரசியல் சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்க மீடியா பீப்புளுக்கும் சரி, பத்திரிகையாளருக்கும் சரி, எல்லாருக்குமே இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு. பட் சில பேர் வந்து ஆர்வத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது சர்வே மூலியமா மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களோட அசஸ்மெண்ட்லையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கேப்ரியல் அவர்களுடைய மனசுல இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்றத அவர் கணிச்சிருக்காரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நைஸ் டு ஹேவ் யூ ஹியர் அகைன். நன்றி. யா, ஒரு ஜோஷியக்காரனாக்கலாம்னு பாக்குறீங்க? இல்ல, பொலிட்டிக்கல் ஜோசியம்னே வச்சுக்கலாமே. இதெல்லாம் இருக்கு. யா, பொலிட்டிக்கல் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டீங்க. பொலிட்டிக்கல் ஜோசியம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா பண்ணலாம். இல்ல, எனக்கு ஏன் நான் இந்த வாட்டி மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சதுல இந்த 5000 ரூபாய் விஷயத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிடணும். ஏன்னா அது ஒரு பெரிய வேவ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்ல எனக்கு என்னடா திமுகவுக்கு வேலை போயிட்டியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து உடனே கமெண்ட் போட ஆரம்பிக்கலாம். பட் 5000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா 5000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு வராது, எனக்கு வரும், இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு 2-3 நாள் அதை பத்தி வந்து பேசுறாங்க. அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லணும்னா கூட ஒரு நல்ல மூவ். ஏன்னா பேசிக்கலி மக்களுக்கு காசு தரது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடுறதுக்கு காசு தருவாங்க. பட் அதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், அதை லீகலா செய்யறது அப்படின்றது தான் நான் அதை இப்படிதான் வந்து பாக்குறேன். ஸோ இந்த முடிவு, இந்த மூவை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுகவுடைய வெற்றியை உறுதி செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப மோசமான ஒரு மூவா பாக்குறேன். இது திமுகவுக்கு வெற்றியை தருமா, வாக்குகளை பெற்று தருமா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தப்ப விஜய்க்கு 10% ஓட்டு, 20% ஓட்டு, 30% ஓட்டு, 2 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு அது நம்மளோட கன்சர்ன் கிடையாது. விஜயோட அரசியல் என்ன? எனக்கு விஜய் எவ்வளவு பெரிய மாசனான்றது எனக்கு கவலையே கிடையாது. அவர் அரசியல் 0, அதுதான் பிரச்சனை. அப்படி நிஜமாவே விஜய்க்கு 2 கோடி ஓட்டு இருந்தா அது தப்புன்னு நான் சொல்லுவேன். இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தா மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா, அதை வரவேற்கிறாங்களா, இது திமுகவோட பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கல் விக்டரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இது தமிழ்நாடை காலி பண்ணுது. இவங்க இன்னைக்கு பாருங்க, டாக்ஸ் எல்லாம் ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல தமிழ்நாட்டோட ஸ்டேட் ரெவென்யூ இருக்கும்ல, எஸ்ஓடிஆர், அது பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது காரணம் என்ன? அப்ப நீங்க டாக்ஸ் ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ ஒரு சைடுல நீங்க ஃப்ரீயா கொடுக்குறன்ற பேர்ல இன்னொரு சைடுல ஹெவியா டாக்ஸ் பண்றீங்க. சோ இப்ப இபி பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சொல்லவே வேண்டாம். இப்படி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. என்கிட்ட இருந்து ஒரு சைடுல நீங்க பணத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னொரு சைடுல தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? கையில நோ பணம். ஆனா இன்னொரு சைட்ல 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறீங்க. அது எப்படி கொடுக்குறீங்க? ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடை காலத்துக்கான ஒரு போனஸா ஏதோ மாதிரி கொடுக்குறீங்க. 3000 ரூபாய் கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கீப் இட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இங்க கேட்காமலே 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. உழைச்சவன் காசு கேட்டா கொடுக்க முடியல உங்களால. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனையில இருக்காங்க, ஆசிரியர்கள் பிரச்சனையில இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில இருக்காங்க, செவிலியர்கள் பிரச்சனையில இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. வேலை பார்த்தவங்க எங்க வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை தாங்கன்னு கேட்கறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம், எங்களோட பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அதை உங்களால பண்ண முடியல. ஆனா கேட்காமலே ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. எனக்கு நீங்க கொடுக்குற உரிமை தொகையிலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. 1000 ரூபாய் நீங்க மாசம் மாசம் கொடுக்கறதுல அதுவே உங்களுக்கு கண்டிப்பா எதுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க பணத்தை? யாரோட பணம் அது? என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்னொரு கொடுப்பீங்களா நீங்க? அதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம் வேணும்? இது ஒரு கவர்மெண்டோட வேலையா? அது இப்ப நானே இருக்கேன், உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து அவர் பாக்கெட்ல இருந்து வைக்கிறேன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன பெரிய இன்டெலிஜென்ஸ் எனக்கு தேவை இல்லையே. இப்ப நான் நிஜமான ஒரு நல்ல ஆட்சியாளரா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி கொண்டு வரலாம், இன்ஃப்ராவை எப்படி பில்ட் பண்ணலாம், புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு விஷனரியா நீங்க இருக்கணும். ஒரு பெரிய விஷன் இருக்கணும். லீக் ஒன் மாதிரி உங்களுக்கு பெரிய விஷன் இருக்கணும். அப்ப நீங்க அவர் எப்படி சிங்கப்பூரை நல்லா கட்டி ஒரு பெரிய ஒரு நாடா மாத்தினாரோ அது மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டா நீங்க மாத்தலாம். அதெல்லாம் விட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சைடுல பணத்தை பறிக்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்து இன்னொருத்த பாக்கெட்ல வைக்கிறீங்க. இதுல என்ன பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு? இது நம்மளோட கஜானா ஒரு பாயிண்ட்ல திவாலாக போகுது, ஸ்டேட் திவாலாக போகுது. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அது. இல்ல, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா,
நீங்க ஒரு நியாயம் அப்படி வச்சு பேசுறீங்க, இப்படிதான் ஒரு கவர்மெண்ட் இயங்கணும் அப்படி பேசுறீங்க, இல்ல திமுக மேல இருக்க ஒரு எதிர்ப்புல பேசுறீங்க தான் என்னால பார்க்க முடியும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், தூய்மை பணியாளர்களா இருக்கலாம், நம்பர்ஸ்ல எவ்வளவுங்க இருக்க போறாங்க. 5000 ரூபான்றது ஓட்டை கொண்டு வருது. சோ அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தானே இது. இப்போ 5000 ரூபாய் எனக்கு வந்துரும் அப்படின்னு யோசிச்சவங்க இந்த ஆட்சி வந்தா தொடர்ந்து அந்த காசு வரும் அப்படின்ற நம்பிக்கையில திருப்பி அந்த ஆட்சி தான் வந்து கண்டினியூ ஆகணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஆங்கிள் இருந்து இவங்க ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும். அதை பத்தி எனக்கு என்ன கவலைங்க, திமுக வெற்றி அடைஞ்சா எனக்கு என்ன வந்தது? இல்ல அது வந்து லைக் ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒர்க் அவுட் ஆகலாம், இப்ப மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா நான் ஒண்ணு கேரண்டியா சொல்றேன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது மொத்தமும் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா அரசோட எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க மக்களை எவ்வளவுதான் டாக்ஸ் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏற்கனவே கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இந்த கடன் தொகையும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? இருக்கு, டெஃபினட்டா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்படி போய்கிட்டே இருப்பீங்க? இப்ப ஏன் உங்களால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுதுன்னா, எக்கானமி பூம் ஆயிட்டு இருக்கு. 11%க்கு growth ரேட் இருக்கு. எக்கானமி என்னைக்குமே பூம் ஆயிட்டே இருக்காது. எப்பவுமே growth ரேட் இருந்துகிட்டே எல்லாம் இருக்காது. சொசைட்டில எப்பவுமே ஒரு பாயிண்ட்ல இப்படி மேல ஏறும், அப்புறம் இன்னொரு பாயிண்ட்ல கீழே. அதான் நார்மல் சீன்றீங்க. அப்படிதான் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படியே இப்படியே ஸ்மூத் அப்படியே ஏறிக்கிட்டே எல்லாம் எந்த சொசைட்டியும் இருக்காது. யூஎஸ்எஸ்ஆர்ல ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப கவர்மெண்ட் கைக்கு நிறைய பணம் வந்தது. ஏன்னா அவங்க பெரிய லெவல்ல பெட்ரோல் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு யூஎஸ்எஸ்ஆர். அப்ப என்ன பண்றாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்புறம் திடீர்னு பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் டிராப் ஆகுது. அப்ப என்னாச்சு, யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆச்சு. இங்கேயும் அதே தான். இப்ப ஓரளவுக்கு எக்கானமி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது மக்கள் வேலை பாக்குறாங்க. நீங்க நிறைய பணத்தை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டினாலும் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பண்ற டாக்ஸ் எல்லாம் மக்கள் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு எக்கானமி இப்படியே இருக்காது. ஸோ அப்போ உங்களால இப்படி ஹெவியா டாக்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்க போடுற டாக்ஸ் எல்லாம் யார் அஃபெக்ட் பண்ணுது? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் போட்டா யாருக்கு பாதிப்பு? மிடில் கிளாஸுக்கு. இப்போ மிடில் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. இப்போ ஓரளவுக்கு எக்கானமி பூம் ஆகுறதுனால ஓகே பரவாயில்ல, லேண்ட் வாங்குவோம், போட்டா ப்ராஃபிட் எடுத்துடலான்றது நம்பிக்கையில ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்கானமி ஓரளவுக்கு ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லா இப்ப நடந்துட்டு இருக்கு பைது. எல்லா இடத்துலயும் இப்ப எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஸ்டார்ட் ஆயாச்சு. அது இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும். தமிழ்நாடு இந்தியா மட்டும் தப்பிச்சிடாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு பெருசா ரெவென்யூ சோர்ஸ் இருக்காது, ஆனா உங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன் உங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுன்னு சொல்றீங்க, 2000 ரூபாய் தருவேன்றீங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்களும் 2000 ரூபாய் தருவோன்றீங்க. அப்போ உங்க எக்ஸ்பென்ஸ் நாளைக்கு இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இலவசங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இலவசங்களால வரக்கூடிய செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இது ஒரு ட்ரெண்டா செட் ஆயிருச்சு. 5 ரூபா கொடுத்து பழகுனீங்கன்னா நாளைக்கு 10 ரூபா எதிர்பார்ப்பாங்க, நாளைக்கு 20 ரூபா எதிர்பார்ப்பாங்க. இல்ல நீங்க பெருசா கொடுத்துட்டு அதுல இருந்து 1 ரூபா குறைச்சாலும் என்னங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னு பிரச்சனை தான். ஒன்ஸ் நீங்க ஃப்ரீயா ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அதை பறிக்க முடியாது, மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அதனாலதான் ரஷ்யா கொலாப்ஸ் ஆனது. நிறைய கொடுத்து பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எக்கானமி கொலாப்ஸ் ஆகும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதேதான் இங்கேயும், நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய பாதிப்பை நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது கொலாப்ஸ் ஆகி கண்டிப்பா கீழே விழும். நீங்க ஃப்ரீயா அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பார்த்தா பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 35% பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த இலவசங்கள் அது இதுன்னு இந்த ஸ்கீம்ஸுக்கு மட்டுமே 35% பணம் வந்து போகுது வருமானத்துல. ஆமா, எக்ஸ்பெண்டிச்சர்ல, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது ரெவென்யூ பிளஸ் கடனும் இருக்கும், டெட்டும் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 14% போகும், 14% போகுது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போகுது. கடைசியில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம்னா ஒரு 10% தான். ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றது, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றது 10% தான், 10-12% தான். அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு 10% போயிடும், 18% போயிடும் அரசு ஊழியர்களுக்கு. அப்புறம் பென்ஷனுக்கு ஒரு 8% போகும். இதெல்லாம் போய் நீங்க தமிழ் மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது 10% தான். இப்படி இருந்தா எப்படி ஒரு ஸ்டேட் உட்படும்? இப்ப நீங்களே சொல்றீங்க இது திமுகவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றீங்க. திமுகவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு யாரு பே பண்றது? உங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் நீங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தான் பே பண்ணணும் சார். இப்ப கேப்ரியல் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு, அப்ப அது கேப்ரியல் பாக்கெட்ல இருக்க பணம் தானே செலவழிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. இல்லங்க, ஆனா ஒரு பாமர மக்கள் இப்படி யோசிப்பாங்களா? சரி, மிடில் கிளாஸ் சொல்றவங்க கூட இப்படி யோசிச்சு ஓட்டல வந்து நம்ம தப்புன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்ற லாங் டேர்ம்ல தமிழ்நாட்டுக்காக நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து தமிழ் மக்களுக்கு புரிதல் இல்லை.
ஆனா இப்ப ஓரளவுக்கு புரிதல் வருதுன்னு நான் பாக்குறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது இலவசங்கள்லாம் கரெக்ட்னு சொல்லி டிவில உட்காந்து குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி பேசுறது இல்ல. ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஓரளவுக்கு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இலவசங்களை சப்போர்ட் பண்றவங்களும் ஓப்பனா வந்து இலவசங்கள் கரெக்டுங்க கண்டிப்பா கொடுக்கணுங்கன்னு பேசுறது கிடையாது. ஓரளவுக்கு டிஃபென்ஸ்ல தான் ஆடுறாங்க. எது அந்த இஷ்யூ பேஸ்டா பேசுறாங்க. ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு இது அட்வான்டேஜ் கொடுக்கும், மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க, இப்படிதான் பேசுறாங்க. அது கரெக்டா தப்பான்ற ஆங்கிளுக்குள்ள இப்ப போறது கிடையாது, பெருசா கை வைக்கிறது இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலேஜ் எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இலவசங்களை விமர்சிச்சு பேசவே முடியாது. அது ஏதோ பெரிய ஒரு சோசியல் ரிஃபார்ம் மாதிரி. டிவி வந்தனாலதான் மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தது, இந்த டிவி பெட்டியால நிறைய தகவல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, சோ மக்களோட அறிவு வளர்ச்சி அதிகமாச்சுன்னா கதை பேசிட்டு இருப்பாங்க இப்படிலாம். அதனால யாருக்கு லாபம் வந்திருக்கும்? அரசியல்வாதிகளுக்கு லாபம் வந்திருக்கும். மீடியா கண்ட்ரோல் பண்றது அவங்கதான். இப்ப நிறைய போன்ஸ் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? இன்டர்நெட் நம்ம செல்போன் ஆபரேட்டர்ஸ்க்கு லாபம் இருக்கும். நிறைய டிவி கொடுத்தா யாருக்கு லாபம் இருக்கும்? இங்க யாருக்கிட்ட டிவி சேனல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு லாபம் இருக்கும். சோ அதுதான் இங்க நடக்குது. அதனால இவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்றாங்கன்றதுலாம் ஓகே. திமுகவை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக நான் ஏன் என் டாக்ஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணும்? ஏன் பணத்தை எடுத்து நீங்க ஃப்ரீயா கொடுத்து நீங்க ஜெயிப்பீங்களா எலெக்ஷன்ல? நிஜமாவே நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுங்க. அதெல்லாம் பண்ணியா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க ஹைலி கரப்ட் கவர்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது நீங்க ஹெவியா டாக்ஸ் பண்றீங்க. டாக்ஸ் போர்டுனா என் தலைவர் தூக்கி போட்டுறீங்க. போட்டுட்டு அதை எடுத்து 5000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்தும் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து பணத்தை உரியுறீங்க. உறிஞ்சு கீழே இருக்கக்கூடிய 40% மக்கள்கிட்ட அதை கொடுக்குறீங்க. ஒண்ணு இப்ப என்னையும் வளர மாட்டீங்க, ரெண்டாவது அவனையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. உங்க 5000 ரூபாய் சார்ந்தே அவன் இருப்பான் கீழே. மிடில் வந்துரும் அப்படின்ற பழக்கம் ஏற்பட்டு பழக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மிடில் கிளாஸ வளர விடுறது இல்ல. மிடில் கிளாஸோட சேவிங்ஸ் ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்கீங்க. மிடில் கிளாஸுக்கு கையில நிறைய சேவிங்ஸ் இருந்தா மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ஒரு கடையை போடுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, புதுசா லேண்ட் வாங்குவாங்க, வீடு கடை ஏதோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணா பொருளாதாரத்துக்கு அது நல்லது. ஆனா நீங்க மிடில் கிளாஸுக்கு பணத்தை ஃபுல்லா புடுங்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மிடில் கிளாஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில பெருசா ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெருசா பணம் இருக்காது. இங்க அதுதான் நடந்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ இதை வந்து இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக விட எப்படி பெட்டரா போலான்னு யோசிப்பாங்க அவங்க. இன்னும் அதிகமா வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோன்றாங்க அவங்க. சோ ரொம்ப கேவலமா எதிர்கொள்றாங்க. ஆனா என்ன பண்றது? நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிகல் ரீசன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு கமர்ஷியல் பார்ட்டி, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அந்த ஆங்கிள் இருந்து இது அணுகுறாங்க. ஆனா நம்ம அப்படி பார்க்க முடியாது. நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ட்ரூ. நம்ம பேசுவோம். அதனால அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற கட்டாயம் இருக்கு. பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, கட்சி நடத்தணும்னா காசு தேவை. சோ அவங்க இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இலவசங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு கட்சி கிடையாது. என்டிகேவை தவிர எல்லா கட்சிகளும் இலவசங்களை சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஆனா இப்போ இலவச மருத்துவம், இலவச கல்வி அப்படின்னு சொல்றது அது ஒரு வகையான இலவசம். ஏன்னா என்டிகேவோட பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில. இப்ப இலவசங்கள் வரும்போது சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்ப ஹெல்த் கேரா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம். இதுவுமே ஃபியூச்சர்ல மக்கள் அரச சாராம இருந்தா நல்லது. அந்த சர்வீஸ மக்களா பெறுவதற்கான பொருளாதார பலம் அவங்களுக்கு இருந்தா நல்லது. ஆனா இப்போதைக்கு அது இல்லை. எஜுகேஷனை நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணிட்டோம்னா நிறைய பேருக்கு எஜுகேஷன் போய் சேராது. ஹெல்த் கேரை ஃபுல்லா பிரைவேடைஸ் பண்ணிட்டோம்னா நிறைய பேருக்கு ப்ராப்பரான ஹெல்த் கேர் போய் சேராது. ஏன்னா நிறைய பேருக்கு பிரைவேட் ஹெல்த் கேரை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கவர்மெண்டோட ரோல் தேவைப்படுது. ஒரு காலகட்டத்துல கவர்மெண்ட் வந்து ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப கவர்மெண்டோட ரோல் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவோட எக்கானமி பெருசா க்ரோ ஆகல. ஆமா. ஆனா ஒரு நாட்டுக்கு தேவை. ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை பிரைவேட் கம்பெனிக்காரன் நடத்துறான்னா அதுக்கான மார்க்கெட் இருக்கான பார்ப்பாங்கல்ல. சோ அந்த டைம்ல நமக்கு அந்த மார்க்கெட் இல்ல. சோ அப்ப கவர்மெண்ட் தான் அந்த பர்டனை எடுக்கணும். அதுக்கப்புறம் எக்கானமி க்ரோ ஆயிருச்சு, அதுக்கான மார்க்கெட் இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அந்த மாதிரி அதை தாண்டி நம்ம வரணும் ஆஃப்கோர்ஸ். ஆனா இன்னைக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு சில ஏரியாஸ்ல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணலன்னா நிறைய பேர் பட்டினியில இறப்பாங்க. நிறைய பேருக்கு எஜுகேஷன் போய் சேராது. நிறைய பேருக்கு ப்ராப்பர் ஹெல்த் கேர் போய் சேராது. அதை நம்ம அலோவ் பண்ண முடியாது. ரைட், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. கொடுங்க, ஒரு டார்கெட் வச்சு கொடுங்க. இன்னைக்கு 10 பேர் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றாங்க, நாளைக்கு இதை விட கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பொருளாதாரத்தை வளர்த்துருவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஒரு 100 பேர் அதை யூஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு 50 குறைஞ்சிரும். குறையணும். அதான் வளர்ச்சிங்கிறீங்க. ஆமா, ஏன்னா அவங்க இதை சார்ந்திருக்க கூடாது. அவங்க பெரிய இடத்துக்கு போகணும். சோ அரசாங்கத்தோட பங்கு அதுல இருக்க வேண்டியதே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. இருக்க நல்ல ஃபியூச்சர்ல ஐடியா இருக்க கூடாது. கம்மியாகிட்டே இருக்கிறது பெட்டர்.
ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு பட் அதுல இப்ப கை வைக்கலங்க. நீங்க இன்னைக்கு நிறைய வறுமை இருக்கு. நீங்க ஸ்கூல்ஸ் ஆப்ரேட் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆப்ரேட் பண்ணா நிறைய ஏழைகளுக்கு எஜுகேஷன் போய் சேருது. ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குவாலிட்டி கம்மியான எஜுகேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று போய் சேருது. அதே மாதிரி ஹெல்த் கேர் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அது தேவைதான். கூட்டம் வழியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கு. சோ தேவை இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கட்டும். ஆனா நீ எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அதிமுக கேக்குறீங்க நீங்க? அதிமுக திமுக ரெண்டு பேரும் கேக்குறேன். அதிமுக இன்னும் கொடுக்கல, திமுக தான் கொடுக்குறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து அதிமுக 2000 கொடுப்பேன்றாங்க. சோ எதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய், எதுக்கு உங்களுக்கு 2000 ரூபாய்? அங்க சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க, நான் என்ன சொல்றேன், லேப்டாப் கொடுங்க, நல்லதுதான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகுது. ஆனா முதல்ல உங்க ஸ்கூலோட செவர்லாம் கரெக்டா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கா, ஸ்போர்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் உங்க ஸ்கூல்ல இருக்கா, டெக்னாலஜி எல்லாம் கரெக்டா உங்க ஸ்கூல்ல இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒழுங்கா இருக்காங்களா உங்க ஸ்கூல்ல, ஃபில் பண்ணிட்டீங்களா முதல்ல? சோ உங்க ஸ்கூல்ஸை முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ லேப்டாப்லாம் கொடுக்கலாம். ஓகே, நீங்க எடுத்த உடனே நீங்க எங்க போறீங்க? ஓட்டுக்கு தான் நீங்க போறீங்க. ஃப்ரீ லேப்டாப், ஃப்ரீ சைக்கிள் எல்லாமே ரைட் தான். ஆனா உங்க ஸ்கூலை முதல்ல சரி பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு அவசியம், முக்கியம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆமா, ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்ல, டீச்சர்ஸ் நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸும் கம்மியா தான் இருக்காங்க. எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க, டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பெரிய ஸ்கூல்ஸ் 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 டீச்சர்ஸா இருக்காங்கன்றாங்க. அப்ப எப்படி நீங்க ப்ராப்பரா டீச் பண்ணுங்க? ஒரு ஸ்கூலுக்கு முக்கியமா தேவை என்னங்க? முதல்ல டீச்சர் தாங்க தேவை. அதுவே இங்க பெரிய பிரச்சனையில இருக்கு. அப்ப முதல்ல அதெல்லாம் சரி பண்ணும், அதை சரி பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லேப்டாப்பை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டியை கொடுக்கலாம். ஏடிஎம்கே ஸ்கூட்டி கொடுத்தாங்களா, ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல இதை பண்ணுங்க. சோ நீங்க 1000 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க, அதெல்லாம் சிக்கல். உங்களுக்கு வேலை பார்க்கறவங்க சம்பளம் கொடுக்கறதுல நமக்கு சிக்கல் இருக்கு. அவங்களுக்கு கரெக்டா சேலரியை இன்க்ரீஸ் பண்றது, அவனை பெர்மனன்ட் ஆக்குறது, காலி இடங்களை நிரப்புறது, இதுலயே நிறைய சிக்கல் இருக்கு. இதுல ஏன் இந்த செலவு உங்களுக்கு எதுக்கு? அங்கதான் பிரச்சனை. ஓகே, இப்போ ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதா இருக்கலாம். அது கூட்டணி விஷயத்துல இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை ப்ராமிசஸ்லயா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி அவர்களுடைய அந்த தந்திரம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அவங்க டஃப் கொடுக்குறாங்களா, இல்ல தே ஆர் லேக்கிங் இட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்பவுமே ஏடிஎம்கேவுக்கு இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. சரி, ஆனா எப்பவும் ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தமிழ்நாட்டிலே ப்ரோ டிஎம்கே ஓட்ஸோட அதிகம், அந்த ஓட்ஸ் ஏடிஎம்கேவுக்கு போகும். அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னைக்குமே இருந்திருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அட்வான்டேஜ் இல்ல. என்டிகே ஓட்ட உடைக்கிறாங்க, இப்ப டிவிகே உடைக்க போறாங்க. அது போக சவுத்ல தேவர் ஓட்ஸ் எல்லாம் உடஞ்சு போகுது. அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸும் ஏடிஎம்கே இருந்து, அதான் டிடிவி வந்துட்டாரு, அதுக்குன்னு ஃபுல்லா ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப டிடிவி தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கட்சியில நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அந்த கட்சிக்கு ஓட் போடுறாங்கன்னா எதுக்கு ஓட் போடுறாங்க? ஏன்னா சவுத் புறக்கணிக்கப்படுதுன்னு அவங்க பாக்குறாங்க. அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஏடிஎம்கேல பெரிய ஸ்பேஸ் இல்ல, இப்போ நிறைய தலைவர்களை வெளியேற்றிடுறாங்க. அதுதான் நம்மளோட கிரீவன்ஸா இருக்கு. அப்ப அதை நீங்க சரி பண்ணலையே இன்னும். சோ அந்த திருப்தி இன்னும் இருக்குதானே செய்யும் காலத்துல. நீங்க டிடிவி மட்டும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க, பட் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் சரி பண்ணலையே நீங்க. சோ இன்னைக்கும் அந்த சிக்கல்லாம் கண்டிப்பா இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அது போக சரி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இது உங்க கையை மீறின பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு கிடையாது. என்டிகே வளர்றதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது, நீங்க பொறுப்பு கிடையாது, மைனாரிட்டி ஓட்ஸ் வெளியே போனதுக்கும் நீங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் வருது. நீங்க பிஜேபியோட போய் அவனோட கட்டாயம் தள்ளப்படுறீங்க. அது போயிருச்சு, ரைட், போனதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்க தப்பு தான், பட் போனது போயாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப கையில இருக்கக்கூடிய இஷ்யூஸையாவது கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம்ல, அதுவும் அதிமுக கரெக்டா ஹேண்டில் பண்ணல. இப்ப உட்காந்து விஜயோட சண்டை போட்டு இருக்காங்க, நயனார் நாகேந்திரன் உட்காந்து த்ரிஷாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு சைட்ல அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சி எதுக்காக முதல்ல இருக்கு? இல்ல, அது நம்ம அதிமுக மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்டிகேவும் என்னைக்குமே திமுக எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. பட் அவங்களும் விஜய் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்ப என்டிகேவுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்டிகே வந்து அடுத்தது அடுத்து நம்ம கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுவோன்ற நம்பிக்கை அவங்க ஒர்க் பண்ணல. அவங்க 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அவங்களுக்கு ஹார்ட் கோர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து வெறுமனே திமுக எதிர்ப்பு கட்சி மட்டும் கிடையாது, அவங்க தமிழ் தேசிய கட்சியும் கூட. ஆனா அதிமுகவுக்கு அப்படின்னா ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. அவங்களோட பர்பஸே என்னன்னா திமுக எதிர்க்கிறது, திமுக எதிர்ப்பு தான். அப்போ உங்க ஓட்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பான்? திமுக எதிர்க்கணும் தான் எதிர்பார்ப்பான். அதை விட்டுட்டு இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சிகிட்ட போய் சண்டை போட்டு இருந்தா தேவையில்லாதது. ஆமா, இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சியோட சண்டை போடுறது எப்படி உங்க ஓட்டர்ஸ் விரும்புவான்? நீங்க திமுக கிட்ட அக்ரெசிவா போய் சண்டை போடணும்.
அததான் அவங்க ஓட்டர்ஸ் விரும்புவாங்க. இல்ல ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டாங்களோ, விஜய் வருவாருன்னு நினைச்சு வரலன்னு. அது முட்டாள்தனம். அது உங்க முட்டாள்தனம். ஏன் விஜய் பின்னாடி போனீங்க? சரி, இப்ப பிஜேபின்ற ஒரு கட்சி கூட கூட்டணி வந்து எடப்பாடி அந்த ஒரு விரோதம் இருந்துச்சு நடுவில். அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடமான்னு தெரிஞ்சு போவார். ஏன்னா ஒரு பவர் இருக்கு அவங்க கிட்ட. அதை வச்சு இந்த எலெக்ஷன்ல திமுகவை தோற்கடிக்க தான் யூஸ் ஆகணும். பட் அந்த ஆலை வந்தோன்னு ஒரு பவர் ஏதாவது யூஸ் ஆச்சா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்டிவா இருக்காங்களா பிஜேபி? பிஜேபி ஒன்றும் பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பெருசா அவங்க தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியும் தெரியல. அப்புறம் அப்ப டிஎம்கே கூட அவங்க ஒரு கள்ள கூட்டணியில இருக்காங்கன்றது உண்மையா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு லாஜிக் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. பாஜகவுக்கு போன எலெக்ஷன்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சா? 10% என்னமோ ஓட்டு வந்திருக்கு. பெரிய இன்க்ரீஸ். அப்ப யாரு கம்மியாச்சு ஓட்டு? அதிமுகக்கு. சோ அதிமுக கம்மியானா யாருக்கு அதிகமாகுது? பாஜகவுக்கு. பாஜகவுக்கு, என்டிகேவுக்கு எல்லாம் அதிகமாகுது. அப்ப பாஜக அதிமுகவை பலப்படுத்தணும்னு நினைப்பாங்களா, பலவீனப்படுத்தும், உறிஞ்சி எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க? ஆமா. சோ இங்கேயும் அதுதான். பாஜக ஸ்ட்ராங் ஆகணும்னா அதிமுக ஓட்டு தான் உடைக்க முடியும். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து அதிமுக கிட்ட தான் இருக்கு. பாஜக குறி வைக்கிறதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். சோ அதனால பாஜக தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும். இல்லைன்னா அதிமுக பலவீனப்படும் போது அதை அலோவ் பண்ணணும். அது அவங்களோட வேலையா இருக்கும். ஆமா. அதனால பாஜகவோட பிரதான நோக்கம் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தத்தை போட்டு திமுகவை நெருக்கி இபிஎஸ் சிஎம் ஆக்கணும்ன்றது அவங்க நோக்கமா இருக்காது. அவங்க இதையும் மனசுல வச்சிருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சு. ஓகே, இன்னும் 2 விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு, என்டிகேவோட 8% ஓட்ஸ் அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட மேல போகுமா? 8% தானா இல்ல குறையுமா? அகைன் நம்ம ஜோசியம் ஜோன்குள்ள போறோம். இப்ப நான் வந்து இதே மாதிரி நிறைய ஜோசியங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய நேரங்கள்ல அது தவறாவும் அமைஞ்சிருக்கு. பெருசா தவறா அமைஞ்சது இல்ல, கொஞ்சம் தவறா ஒப்பீனியன் தானே. ஹவ் யூ see it அப்படிங்கிறது தானே. கரெக்ட். பட் என்னன்னா இட் டசன்ட் மேட்டர். அதான் இப்ப நான் 2024ல என்டிகே 6-7% ஓட்டு வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா 8% ஓட்டு வாங்கினாங்க. ஸோ தே ப்ரூவ்ட் மீ ராங். அதிகமான ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா என்டிகேவுக்கு போட்டி அதிகம். இப்ப ஏன்னா என்டிகே குறி வைக்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். திமுக எதிர்ப்பு அரசியல பேசி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்க குறி வைக்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறிவைத்த கட்சிகள்னா முன்னாடி 3 இருந்தது. பிரதானமா 3: ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே. இப்ப புதுசா டிவிகே உள்ள வந்திருக்காங்க. சோ இப்ப என்டிகேவுக்கு போட்டி அதிகம். அவங்க டிவிகேவோடயும் சேர்ந்து போட்டி போடணும். ஒரு ரேஸ்ல 3 பேர் ஓடினாங்கன்னா டஃபா, 4 பேர் ஓடுற ரேஸ் டஃபானா 4 பேர் ஓடுற ரேஸ். இப்ப இன்னொரு புது போட்டியாளர் உள்ள வந்திருக்காரு. அவரும் இப்ப மார்க்கெட்ல என்டர் ஆயிருக்காரு. சோ அவர் எல்லாரோட ஓட்ஸும் அவர் உடைக்க போறாரு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வாங்கக்கூடிய கட்சிகள் எல்லாரோட ஓட்ஸையும் அவரு உடைக்க போறாரு. இது என்டிகேவுக்கு சேலஞ்ச் தான். பட் 2019-21 எடுத்துக்கிட்டீங்கன்னா கமல் இதே மாதிரி ஓட்ட உடைச்சார். பட் அதையும் தாண்டி என்டிகே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ கமல் இல்லாம இருந்தா என்டிகேவுக்கு இன்னும் அதிகமா ஓட்ஸ் வந்திருக்கும். கமல் வந்தனால என்டிகேவோட ஓட்ஸ் கம்மி ஆகுது. பட் இருந்தாலும் அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இப்பயும் நடக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா என்டிகேவுக்கு போட்டி அதிகம் வந்துடும். இது உண்மை, அதை ஏத்துக்கணும். போட்டி அதிகமா இருக்கு. ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுமானா தெரியல. இதை மீறியும் அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. பட் டிவிகேக்கும் என்டிகேக்கும் தான் போட்டி அந்த தளத்துல அப்படிங்கிறீங்க, அந்த லெவல்ல. யார் அதிகமான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்குறது அப்படின்றதுல டிவிகேவுக்கும் என்டிகேவுக்கும் போட்டியா இருக்கலாம். அதே மாதிரி யார் உண்மையான மாற்று அப்படின்றதுல இப்ப நமக்கு தெரியும் டிவிகே ஒன்றும் மாற்றலாம் கிடையாது. சாதாரண மக்களை நம்ப வைக்கணும்ல. நான் தான் உண்மையான மாற்று நம்ப வைக்கணும்ல. சோ அங்க டிவிக்கோட நீங்க போட்டி போடணும். டிவிக்கு அதான் சொல்றாங்க, நாங்க தான் மாற்றுன்றாங்க. அப்ப என்டிகே அங்க போய் போட்டி போடணும். ரெண்டாவது, என்டிகேவை பொறுத்தளவுல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிகே 1% மேல போகாதுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ரெடிக்ஷன்ல சர்வேல சொல்றாங்க 4க்கு மேல போகாதுங்க, 6க்கு மேல போகாதுங்க, 8க்கு மேல போகாதுங்க அப்படின்னு என்டிகேவை மட்டம் தட்டிக்கிட்டே தான் மீடியால இருக்காங்க. அதை தாண்டி என்டிகே ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களோட இந்த நரேட்டிவ் எல்லாம் ஏன் உடையுதுன்னா என்டிகே அவங்கள மீறி வளர்ந்துகிட்டே இருக்காங்க. என்டிகே அவங்க சொன்ன மாதிரி 8லயே மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் பாருங்க, நடந்துருச்சு பாருங்க, எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸ்ல என்டிகே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்டிகே வாய்ப்பு கொடுக்க கூடாது. சோ என்டிகேவை பொறுத்த அளவுல ஒரு 10% ஓட்டாவது எடுக்கணும் மினிமம். ரைட். 8க்கு மேல எடுக்கணும். 8க்கு கம்மியாகவோ 8 இருந்ததுன்னா இவங்க எல்லாம் ஃபுல்லா சேர்ந்து என்டிகேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த சேலஞ்ச் என்டிகேவுக்கு இருக்கு.
இல்லைங்க, எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, டிவிகேல இருந்து 2 எம்எல்ஏ வந்துட்டா கூட என்டிகேல ஒரு எம்எல்ஏ கூட வரலன்னா அது வந்து என்டிகேவோட தோல்வியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, தமிழ் தேசியத்தோட ஒரு தோல்வி மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து எனக்கு யோசனையா இருந்துச்சு, அது அப்படி 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 ஆகிறதுக்கு வாய்ப்பு. அது பார்க்கலாம். இப்ப எல்லா அரசியலுமே ஸ்மூத்தா ஈவனா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காது. சில நேரங்கள்ல பின்னடைவுகள் வரும். டிவிகே உள்ள வந்து என்டிகேவுக்கு ஒரு பின்னடைவு தான். அது எந்த மாதிரியான பின்னடைவா இருக்க போகுது, எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்க போகுதுன்றதை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா டெஃபினட்டா அது பின்னடைவு தான். எப்படி கமல் வந்தது என்டிகேவுக்கு பின்னடைவோ, இப்ப டிவிக்கு வந்து என்டிகேவுக்கு பின்னடைவு தான். இம்பாக்ட் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்னன்னா, நிறைய பின்னடைவுகள் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில நேரங்கள்ல பயங்கரமான தோல்விகள்லாம் வரும். அப்ப பெரிய ஒரு அயற்சி ஏற்படும். அவங்கள மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். தமிழ் தேசியம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கான தேவை இருக்கு. என்ன பொறுத்தளவுல தமிழ் தேசியம் தான் ஃபியூச்சர். திராவிடத்தோட டைம் முடிஞ்சது. பர்பஸ் இல்ல. ஆமா, ஒரு 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 சித்தாந்தம், ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூட்டிலிட்டி இருக்கணும். இப்ப வீட்டுல ஒரு பக்கெட் உடஞ்சுதான் என்ன பண்றது, வெளில போட்டுறோம்ல. அதே மாதிரிலாம் ஒரு கட்சி இருக்குனாலும் அந்த கட்சிக்கு ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அது கம்மியாயிட்டே இருக்கு. திமுக அதிமுகக்கு பிரதான திராவிட கட்சிகளுக்கு அவங்களோட தேவை சொசைட்டில கம்மியாகுது. அப்ப ஃபியூச்சர் எதிர்காலம் தமிழ் தேசியம் தான். நான் ஃபியூச்சர் தமிழ் தேசியம் தான் சொல்றதுனால ஈவனா அப்படியே க்ரோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல உடனே கூட எலிவேட் ஆகும், சில நேரங்கள்ல படால்னு ஜம்ப் பண்ணவும் செய்யலாம். ஆனா நம்ம அந்த என்ன நம்பணும், ஃபியூச்சர் தமிழ் தேசியம் தான் அப்படின்றத நம்ம நம்பணும். நம்பி அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அது பெரிய ஏமாற்றத்தை நமக்கு தராது. ஓகே இப்போ லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். டிவிகே, அதாவது விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா அதை ஏத்துப்பீங்களா இல்ல ஏத்துக்க மாட்டீங்களா? கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏன் ஏத்துப்பேன்னா, அவங்க செய்யற வேலை எல்லாம் பார்த்தா இப்ப என்னால ப்ரூவ் பண்ண முடியாது, என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. ஆனா அவங்க செய்யற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது திமுகவுக்கு லாபம் தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்ப அரசியலை பொறுத்தளவுல உங்களால ஒருத்தருக்கு லாபம் வருதுன்னா அதை நீங்க ஃப்ரீயா பண்ணணும் அவசியம் இல்லை. அதை நீங்க உங்களால ஒருத்தருக்கு லாபம் வருது அதை நீங்க ஃப்ரீயா பண்றீங்கன்னா யூ ஆர் யூஸ்ஃபுல் இடியட். உங்களை சொல்ல ஜெனரலா இல்ல புரிஞ்சுட்டேங்க. அதான் ஒரு ரஷ்யன் கேஜிபி ஆபீசர் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, ஒரு பழைய பேட்டி தான். அதுல சொல்லுவார், இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்க செய்யற வேலைக்கு எங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டே பண்ணிருக்கலாம், ஆனா அவனுக்கு ஃப்ரீயாவே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ யூஸ்ஃபுல் இடியட்ஸ்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு பழைய இன்டர்வியூ, ஒரு 90s வந்த இன்டர்வியூ, 90s மிடில் வந்த இன்டர்வியூ. ஸோ அதனால விஜய் எனக்கு தெரியும், ஹி இஸ் மோஸ்ட் டெஃபினெட்லி நாட் அ யூஸ்ஃபுல் இடியட். அவரு ஷூடான ஒரு இண்டிவிஜுவல் தான், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் தான் அவரு. ஓகே. ஆனா நான் எப்பவும் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி என்ன பண்ணுது, அந்த கட்சியோட அரசியலால பெனிஃபிஷியரி யாரு, இழப்பு யாருக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன். விஜயோட அரசியலால பெனிஃபிஷியரி திமுக. அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு அவரு, பாஜக ஓட்ட உடைக்கிறாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் செதறுது. இந்த வேலையை அவரு பண்றாருன்னா எனக்கு ப்ரூஃப் இல்லை எனக்கு. ஆனா இதை வச்சு பார்க்கும்போது அவர் மேபி, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பாஜக பி டீம்னு ஊருக்கு எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி திமுக பி டீம்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சு பார்க்கும்போது லாஜிக்கலா பார்க்கும்போது விஜயவே பாஜக பி டீம்ன்றீங்கல்ல, ஒரு லாஜிக்கும் இல்லாம விஜய் எதுக்கு பாஜக வளர்க்கணும்? பாஜக ஓட்டு தான் விஜய் உடைக்கிறாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிமுக ஓட்டு தான் உடைக்கிறாரு, அப்ப எதுக்கு பாஜக விஜய் வளர்க்கணும்? ஒரு லாஜிக்கும் இல்ல. சோ லாஜிக்கலா பாத்தீங்கன்னா விஜயோட வருகையால யாருக்கு உள்ளதுலயே பாதிப்பு அதிகம்னா அதிமுகவுக்கு, செகண்ட் என்டிகேவுக்கும் பாஜகவுக்கும். ஓகே. தேர்டு லாபம் யாருக்குன்னு பார்த்தா டிஎம்கே, பெனிஃபிஷியரி டிஎம்கே. இதை வச்சு நீங்க என்ன கன்க்ளூஷன் வரணும்னாலும் வந்துக்கோங்க, உங்க இமேஜினேஷனை விளையாட விடுங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஜோசியம் அப்படின்னு இல்லைனா கூட இவர் சொல்லதான் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன அவர் அசியூம் பண்ணிக்க முடியுதுன்னா வந்து திரும்பவும் திமுக இதே நிலைமையில போச்சுன்னா திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, திமுகவோட பலத்தால அவங்க வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடஞ்சிருக்கு வருவாங்க. திமுக ஆக்சுவலா ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட கோர் ஓட்ஸ் தக்க வச்சுக்கிறாங்க. அதிமுக அவங்களோட ஓட்ஸ் தக்க வைக்கல. அது லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல ரொம்ப சதவீதம் இருக்கு அதிமுக ஓட்ஸ். ஸோ அதனால அதிமுகனால இந்த எலெக்ஷன்ல ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண முடியல, தோத்துருவாங்க. கன்சாலிடேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனா அப்படி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கான வேலை எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க, பெருசா அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பிளே பண்ணல. நீங்க ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணணும்னா தீவிர திமுக எதிர்ப்பு அரசு இருக்கணும். அடிக்கிற அடியில ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகணும். திமுக எதிர்ப்புனா இவங்க தான்டா அப்படின்னு வரணும்.
அதை அவங்களுக்கு பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவன் இப்ப ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள மாதிரி கிடையாது, நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று அவங்க டிஃபென்ஸ்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ்ல ஆடியே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சால்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஃபைன். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்ததோ இல்லை எதிர்பார்க்காதோ எதுவும் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்ப வந்து உங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி.